அண்மைச் செய்தி. அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணைக்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் திமுக எம்பி டி.ஆர். பாலு ஆஜராகியுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், விவரங்கள். 2023ஆம் ஆண்டு அப்போதைய பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய சொத்து மதிப்பு பட்டியலை வெளியிட்டிருந்தார். அது தொடர்பாக திமுகவினுடைய பொருளாளர் இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு அவர்கள் 100 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு அவர் மீது அவதூறு வழக்கை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தொடுத்திருந்தார். அது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது டி.ஆர். பாலு மட்டும் ஆஜராகியிருந்தார். காலை 11:30 மணிக்கு தொடங்கிய அந்த வழக்கு விசாரணை என்பது மதியம் 2:15 மணி வரைக்கும் நடைபெற்றிருப்பதாக பாஜகவினுடைய வழக்கறிஞர் பால் கனகராஜ் தெரிவித்திருந்தார். இன்று டி.ஆர். பாலு அவர்களிடம் பாஜகவினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பால் கனகராஜ் குறுக்கு விசாரணை நடத்தியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் அடுத்த விசாரணை என்பது 13/10/2025 அன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு டி.ஆர். பாலு அவர்களிடம் குறுக்கு விசாரணை நடத்துவதற்கு மேலும் அவகாசம் கேட்கப்பட்டதாகவும் குறுக்கு விசாரணை மீண்டும் நடத்தப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வருகின்ற அந்த விசாரணையின் போது பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருவார்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. டி.ஆர். பாலுவிடம் அண்ணாமலை அவர்கள் குறுக்கு விசாரணை நடத்துவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் பால் கனகராஜ் தெரிவித்திருக்கிறார். யார் குறுக்கு விசாரணை நடத்த வேண்டும் என்பதை அண்ணாமலை அவர்கள் முடிவு செய்வார்கள். அண்ணாமலை அவர்கள் டி.ஆர். பாலுவிடம் குறுக்கு விசாரணை நடத்துவதற்கான திட்டம் இருக்கிறது. அவர் குறுக்கு விசாரணை நடத்தவில்லை என்றால் அவருடைய வழக்கறிஞராக நான் குறுக்கு விசாரணை செய்வேன் என பால் கனகராஜ் தெரிவித்திருக்கிறார். அந்த அவதூறு டி.ஆர். பாலு அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அந்த அடுத்த விசாரணை என்பது 13/10/2025 அன்று நடைபெறும் என தற்போது நீதிமன்ற சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.